Hi everyone. இதுவரைக்கும் நம்ம எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன்ல ரெண்டு வீடியோஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோல ஜெனரலா எரர் டிடெக்ஷன்னா என்ன, கரெக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், ரிடண்டன்சி, பிளாக் கோடிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் ஹேமிங் டிஸ்டன்ஸ்னா என்ன, மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர் டிடெக்டிங் கோட்ஸ். ஸோ எரர் டிடெக்டிங் கோட்ஸ் மூணு இருக்குது. பேரிட்டி செக் கோட், செக் சம், சைக்ளிக் ரிடண்டன்சி செக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரிட்டி செக் கோட் பற்றி மட்டும்தான். அடுத்தடுத்த வீடியோஸில் செக் சம் பற்றியும் சைக்ளிக் ரிடண்டன்சி செக் பற்றியும் பார்க்கலாம். பேரிட்டி செக் கோட் ஒரு லீனியர் பிளாக் கோட். ஸோ லீனியர் பிளாக் கோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கோடிங் ஸ்கீமில் ரெண்டு வேலிடான கோட் வேர்டை நம்ம எக்ஸார் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் ஒரு வேலிடான கோட் வேர்டாக இருக்கும். ஸோ அதை தான் லீனியர் பிளாக் கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நம்ம பேரிட்டி செக் கோட் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதாவது எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம சென்ட் பண்ணுற அந்த டேட்டா வேர்டு கூட சில ரிடண்டன்ட் பிட்ஸை ஆட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ அதோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா n = k+r அப்படின்னு எழுதுவோம். ஸோ k அப்படிங்கிறது டேட்டா வேர்டு, r அப்படிங்கிறது ரிடண்டன்ட் பிட்ஸ். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கோட் வேர்டு கிடைக்கும். இந்த கோட் வேர்டை தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதே கான்செப்ட் தான் பேரிட்டி செக் கோடில் நம்ம n = k+1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதாவது நம்ம சென்ட் பண்ணுற அந்த டேட்டா வேர்ட் கூட ஒரே ஒரு பிட்டு மட்டும் ஆட் பண்ணி நம்ம கோட் வேர்டை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆட் பண்ணுற இந்த எக்ஸ்ட்ரா பிட்டை பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரிட்டி பிட் பார்த்திங்கன்னா எய்தர் 0வாகவும் இருக்கலாம் இல்லைனா 1ஆகவும் இருக்கலாம். ஸோ இந்த பேரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஈவன் பேரிட்டி, ஆட் பேரிட்டி. ஸோ ஈவன் பேரிட்டி அப்படின்னா இப்போ நம்ம கோட் வேர்ட் சென்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த கோட் வேர்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஈவனாக இருந்தது அப்படின்னா அது ஈவன் பேரிட்டி. இதுவே நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆடாக இருந்தது அப்படின்னா ஆட் பேரிட்டி. ஸோ இதை பொறுத்து தான் இந்த பேரிட்டி பிட் 0வா 1ஆ அப்படிங்கிறது இங்கே அசைன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஈவன் பேரிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பேரிட்டி அப்படின்னாலும் சேம் இதே மாதிரி தான் வரும். இப்போது நான் ரெண்டு டேட்டாவோட எடுத்துக்கிறேன். 0 1 0 0 0 1 1 0. ஸோ இந்த ரெண்டு டேட்டா வேர்டையுமே நம்ம கோட் வேர்டை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு பாருங்கள். 0 1 0 0 இருக்கு. நம்ம கோட் வேர்ட் பார்த்திங்கன்னா ஈவன் பேரிட்டியாக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு 1 தான் இருக்குது. ஈவன் பேரிட்டி அப்படின்னா நமக்கு 2 1 இருந்தால் தான் ஈவன் பேரிட்டியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம பேரிட்டி பிட்டை 1 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே 2 1 வந்துடுச்சு. ஸோ கோட் வேர்ட் ஈவன் பேரிட்டியாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த டேட்டா வேர்ட் பாருங்கள். 0 1 1 0 இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல 2 1 இருக்குது. ஸோ இது ஈவன் பேரிட்டியாக தான் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம பேரிட்டி பிட் 0 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட் வேர்ட்ஸ் தான் நமக்கு சென்டர்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ரிசீவர் சைடில் ரிசீவ் ஆகிற கோட் வேர்ட் ஈவன் பேரிட்டியாகவே ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அதில் எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிசீவர் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண அந்த பேரிட்டி பிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வேர்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். இதுவே ரிசீவ் ஆகிற கோட் வேர்ட் ஆட் பேரிட்டியில் இருந்தது அப்படின்னா அதில் எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிசீவர் அந்த கோட் வேர்டை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் பேரிட்டி செக் கோடு. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ பேரிட்டி செக் கோடுடைய மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ், அதாவது டிமின் வேல்யூ 2. ஸோ டிமின் வேல்யூ 2 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கோட்னால ஒரே ஒரு எரரை மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ பேரிட்டி செக் கோட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பிட் எரர் டிடெக்டிங் கோட். ஸோ இது பேரிட்டி செக் கோடுடைய என்கோடர் அண்ட் டீகோடர். ஸோ சென்டர் சைடில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அந்த டேட்டா வேர்டை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரிட்டி பிட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த டேட்டா வேர்டும் பேரிட்டி பிட்டும் சேர்ந்தால் நமக்கு கோட் வேர்ட் கிடைக்குது. இந்த கோட் வேர்டு தான் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது.
ஸோ ரிசீவர் சைடில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரிசீவ் ஆகிற கோட் வேர்டை ஒரு செக்கர் வந்து செக் பண்ணி ஒரு சிண்ட்ரோம் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த சிண்ட்ரோம் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, இப்போது ரிசீவரில் ரிசீவ் ஆகிற அந்த கோட் வேர்ட் வந்து ஈவன் பேரிட்டியாக இருந்தது அப்படின்னா சிண்ட்ரோமோட வேல்யூ 0வாக இருக்கும். இதுவே கோட் வேர்டை வந்து ஆட் பேரிட்டியாக இருந்ததுன்னா சிண்ட்ரோமோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ சிண்ட்ரோம் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இந்த கோட் வேர்டில் வந்து எரர் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ ரிசீவர் என்ன பண்ணணும்னா அந்த பேரிட்டி பிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வேர்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுவே சிண்ட்ரோமோட வேல்யூ 1ஆக இருந்தது அப்படின்னா அந்த கோட் வேர்டில் எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கோட் வேர்டை வந்து அப்படியே ரிசீவர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ பேரிட்டி செக் கோடில் வந்து எரர் டிடெக்ஷன் இப்படி தான் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இப்போது சென்டர் வந்து 1011 அப்படிங்கிற ஒரு டேட்டா வேர்டை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா வேர்டை வந்து நம்ம கோட் வேர்டை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கோட் வேர்டை கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு பேரிட்டி பிட்டை வந்து ஆட் பண்ணணுமா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 1 இருக்குது. ஸோ இதை ஈவன் பேரிட்டியாக மாற்றணும்னா நம்ம பேரிட்டி பிட் வந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோட் வேர்ட் வந்து ஈவன் பேரிட்டியாக மாறிடுது. ஸோ இந்த கோட் வேர்டு தான் ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதை வச்சு ஒரு 5 கேஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் கோட் வேர்ட் வந்து 10111 அப்படின்னு சொல்லி ரிசீவ் ஆகுது. அதாவது சென்ட் ஆகிற கோட் வேர்ட் வந்து எந்த எரரும் இல்லாமல் அப்படியே ரிசீவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரிசீவர் வந்து இந்த கோட் வேர்டை செக் பண்ணும். ஸோ செக் பண்ணி ஒரு சிண்ட்ரோம் ஜென்ரேட் பண்ணுமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 இருக்குது. ஸோ கோட் வேர்ட் வந்து ஈவன் பேரிட்டியில் தான் இருக்குது. அப்போது சிண்ட்ரோம் வந்து 0 அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். ஸோ சிண்ட்ரோம் 0னா என்ன அர்த்தம், இந்த கோட் வேர்டில் எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எரர் இல்லை அப்படின்னா ரிசீவர் என்ன பண்ணும், இந்த கோட் வேர்டில் இருக்கிற இந்த பேரிட்டி பிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வேர்டை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ செகண்ட் கேஸில் 10111 அப்படிங்கிற கோட் வேர்டில் வந்து இந்த தேர்ட் பிட் வந்து 0வாக சேஞ்ச் ஆகி ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 10011 அப்படின்னு ரிசீவ் ஆகுது. ஸோ ரிசீவர் வந்து இதை வந்து செக் பண்ணுமா. ஸோ செக் பண்ணால் இதில் வந்து 3 1 இருக்குது. ஸோ இந்த கோட் வேர்ட் வந்து ஆட் பேரிட்டியாக சேஞ்ச் ஆகி ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ சிண்ட்ரோம் வந்து 1 அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகும். ஸோ சிண்ட்ரோம் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கோட் வேர்டில் எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிசீவர் வந்து இந்த கோட் வேர்டை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ் 10111 இதில் இந்த பேரிட்டி பிட் வந்து 0வாக சேஞ்ச் ஆகி சென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 10110 அப்படின்னு ரிசீவ் ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 1 இருக்குது. ஸோ இந்த கோட் வேர்ட் வந்து ஆட் பேரிட்டியாக ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ சிண்ட்ரோம் என்ன ஜென்ரேட் ஆகும், 1 அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். ஸோ ரிசீவர் வந்து இந்த கோட் வேர்டையுமே வந்து எரர் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்டில் எந்த ஒரு எரருமே கிடையாது, பேரிட்டி பிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இருந்தாலுமே இந்த கோட் வேர்டை வந்து ரிசீவர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கேஸில் 2 எரர் அக்கர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 10111 இதில் ஃபஸ்ட்டு பிட் லாஸ்ட் பிட் ரெண்டுமே 0வாக சேஞ்ச் ஆகி ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 00110 அப்படின்னு சொல்லி ரிசீவரில் இந்த கோட் வேர்ட் ரிசீவ் ஆகுது. ஸோ இதில் வந்து 2 எரர் அக்கர் ஆகிருக்கு. இருந்தாலும் ரிசீவர் வந்து இதை செக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் 2 1 இருக்கா. ஸோ இந்த கோட் வேர்ட் ஈவன் பேரிட்டியில் தான் இருக்குது. ஸோ சிண்ட்ரோம் என்ன ஜென்ரேட் ஆகும், 0ன்னு ஜென்ரேட் ஆகும். சிண்ட்ரோம் 0னா என்ன அர்த்தம், இந்த கோட் வேர்டில் எந்த எரரும் இல்லைன்னு அர்த்தமா. ஸோ ரிசீவர் என்ன பண்ணுன்னா இந்த பேரிட்டி பிட்டை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வேர்டை வந்து அப்படியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எரர் அக்கர் ஆகிருக்கு. இருந்தாலுமே ரிசீவர்னால அந்த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அடுத்தது ஃபிஃப்த் கேஸ் 10111 இதில் 3 எரர் அக்கர் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பிட் வந்து சேஞ்ச் ஆகி ரிசீவ் ஆகுது. ஸோ என்ன ஆகும், 01011 அப்படின்னு சொல்லி ரிசீவ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 1 இருக்குது. ஸோ சிண்ட்ரோம் என்ன ஜென்ரேட் ஆகும், 1 அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இது வந்து ஆட் பேரிட்டியில் இருக்குது அதனால். ஸோ சிண்ட்ரோம் 1 அப்படின்னு ஜென்ரேட் ஆச்சுன்னா இந்த கோட் வேர்டில் எரர் இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ ரிசீவர் வந்து இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ இதில் பாருங்கள், செகண்ட் கேஸ்லேயும் தேர்ட் கேஸ்லேயும் ஒரே ஒரு எரர் தான் அக்கர் ஆயிருந்தது. அதனால் ரிசீவர்னால் அந்த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த கோட் வேர்டை வந்து அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுச்சு. இதுவே இந்த ஃபோர்த் கேஸில் பார்த்தீங்கன்னா 2 எரர் அக்கர் ஆயிருந்தது. ஸோ அந்த ரிசீவர்னால் இந்த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அந்த டேட்டா வேர்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இதே ஃபிஃப்த் கேஸில் பார்த்தீங்கன்னா 3 எரர் அக்கர் ஆயிருந்ததா. ஸோ ரிசீவர் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக இந்த கோட் வேர்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த parity செக் கோட்னால ஆட் நம்பர் ஆஃப் எரர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. ஸோ parity செக் கோட் can detect odd number of errors. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.